இந்த cucumber coriander juice பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுற ingredients பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய், ஒரு குட்டி ஸ்லைஸ் ஜிஞ்சர், half லெமன் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் சுகர் தேவை. சம்டைம்ஸ் வந்து வெள்ளரிக்காயோட தோல் கசப்பாக இருக்கும், அதனால் அதை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கியூக்கம்பரை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் அந்த குட்டி ஸ்லைஸ் ஜிஞ்சர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளரிக்காயிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதனால கொஞ்சமாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே குடிக்கலாம், இல்லை கிளியர் ஜூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ஜூஸுமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கீழே வந்துடும். ஜூஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணியாச்சு. அண்ட் மேலே வந்து குட்டியாக சாப் பண்ண புதினா லீவ்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினா அப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம். சம்மர் சீசனில் வந்து பாடி டக்குன்னு டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. இந்த கியூக்கம்பர் கொரியாண்டர் ஜூஸில் வந்து நம்ம லெமன் ஜிஞ்சர் எல்லாம் போடுறனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.